அண்ணாமலை தலைமையில ஏதாவது ஒரு புதிய கட்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது புதிய கட்சியா? புதிய கட்சி. அந்த கட்சி அப்படியே தோக்கப்பட்டாலும் அது மோடி பிஜேபிக்கு ஆதரவா இருக்கும். பிஜேபியில இருந்து வெளியே போய் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அரிசி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். பாஜக விட்டே வெளியே வந்திருக்க தேவையில்லையே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருக்காரு அண்ணாமலை. ரஜினியை கட்சி தலைவரா போட்டு ஒரு பொது செயலாளரா வந்து ரஜினி தலைமையில் இந்த கட்சி செயல்படும். அண்ணாமலை அரசியல் கொண்டு வந்து யாரு? ரஜினி. கௌரவ தலைவராக ரஜினிகாந்த் போட்டு அண்ணாமலை செயலாளரா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னா அதற்கு பிரகாசமான எதிர்காலம். மத்திய பாஜக அண்ணாமலையை தனி கட்சி துவக்க தூண்டுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி. அப்ப கூட்டணி கணக்குகள் என்ன ஆகும்? அண்ணாமலை திமுக பக்கம் போக மாட்டார், காங்கிரஸ் பக்கம் போக மாட்டார், பிசிக பக்கம் போக மாட்டார். அவர் போறதா இருந்தா போகக்கூடிய ஒரே இடம் விஜயா தான் இருக்கும். ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஈக்குவலண்டா பிஜேபியில் இருக்காருன்னா அண்ணாமலை தான். போற இடம்லாம் கும்பல் அப்படியே பிச்சுட்டு போகும். அந்த தொண்டர்கள் வருத்தப்பட்டு தலைவா ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் சோசியல் மீடியாலாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா நல்லது, தனி கட்சி வரணும். ஏன்னா நீங்க போட்ட உழைப்பு வேஸ்டா போகக்கூடாது. ஒரு மாநில தலைவரை மாற்றும் பொழுது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. தமிழிசைக்கு கவர்னர், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மந்திரி, ஏல்முருகனுக்கு மந்திரி. அந்த மாதிரி எந்த ப்ரமோஷனும் அண்ணாமலை கொடுக்கப்படலை. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு? 2ஆம் கட்ட தலைவர்லாம் டெல்லியே அண்ணாமலை ஓரம் கட்டுறது போல இருக்கு. நம்ம என்னத்துக்கு போய் நம்ம அவரோட ஈசிக்கணும், வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கியா இருப்போம் அப்படின்னு இருக்கிறது அண்ணாமலைக்கு மனசு வருத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் அட்வைஸ் கேட்கும் ஒரு சில தலைவர்களில் பி சிதம்பரமும் ஒருவரும் கேள்விப்படுறோம். அதுக்கு பி சிதம்பரம் போன்றவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், மணிசங்கரையர் போன்றவர்கள், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் அந்த ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஏன் டிஎம் கூட்டு வெளியில் இதோடு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. திமுக 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அது எம்பி போஸ்ட் சார். விஜய் கிட்ட போனா அது எம்பி போஸ்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஆறுது. இப்போ காங்கிரஸ்ல என்ன ஒரு கவலைன்னா, திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா திமுக தோற்கடிக்கப்பட்டால் எங்க கட்சி வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவார்களே. விஜய்க்கு இப்போ வாழ்வாசா ஆபரேஷன். ஓகே, எந்த பக்கம் போறது? காங்கிரஸ் பக்கம் போறதா இருந்தா திமுக கூட்டணியை உடைக்கணும், இல்லையா என்டிஏ பக்கம் வரணும். என்டிஏ பக்கம் வந்தா மைனாரிட்டி வாக்கெல்லாம் வெளியில போயிடும், உள்ள வராது. என்டிஏல வந்தாருன்னா விஜய் முதலமைச்சரா இந்த வாட்டி வர முடியாது, 10 வருஷம் கழிச்சு வேணா வரலாம். அதான் பவன் கல்யாண் சொன்னார்னா, யூ ஆர் a சிஎம் கேண்டிடேட் விஜய் காரு, நீங்க எப்படி சிஎம் ஆக போறீங்க? ஆமா, யூ ஆர் யங், only 50. ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் சிஎம் ஆகலாம். அது வரைக்கும் நிறைய கத்துக்கங்க. ஸோ ஒரு பக்கம் பவன் கல்யாண் பிரெயின் வாஷ் பண்றாரு, ஒரு பக்கம் பி சிதம்பரம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. நடுவில் என்ன முடிவு எடுக்க போறார் விஜய்ங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். சார், பாஜக இஷ்யூ பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நயினார் தான் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நெல்லையில அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை போட்டோ போட்டு ஒரு லோகோ வச்சு ஒரு சின்னதாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இதை அண்ணாமலை அவர்களே கண்டம் பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீதியில சோசியல் மீடியால அதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, ட்விட்டர்ல அதை பத்தி எழுதியிருந்தாரு. எனக்கு என்ன கேள்வினா, நெருப்பு இல்லாம புகையாது. அண்ணாமலை பாஜக விட்டு வெளியே வந்துடணும், உள்ளுக்குள்ள நமக்கு மரியாதை இல்லை, யாரும் நம்ம கூட அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரா? அண்ணாமலை தலைமையில ஏதாவது ஒரு புதிய கட்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா? சரி, அண்ணாமலை பதவி விட்டு விலகி 7-8 மாசம் ஆகுது. பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். முன்னாள் தலைவராகி 8 மாசம் ஆகுது, 7 மாசம் ஆகுது. தமிழக பாஜக என்ன வழக்கம்னா, ஒரு மாநில தலைவரை மாற்றும் பொழுது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. தமிழிசைக்கு கவர்னர், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மந்திரி, ஏல்முருகனுக்கு மந்திரி,
அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் பொன்னார்தான் ஒரு அப்லிஃப்ட்மென்ட் கொடுப்பாங்க. அப்லிஃப்ட்மென்ட். இப்போ இதுக்கு அடுத்தது ப்ரமோஷன். எஸ், ப்ரமோஷன் கரெக்டான ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ப்ரமோஷனும் அண்ணாமலை கொடுக்கப்படலை. இருந்தும் இந்த 3 பேரை விட அதிகமாக கட்சிக்கு உழைச்சி கட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து கட்சியை வளர்த்ததில் அண்ணாமலையோட பேரும் புகழ் இருக்கிறத அவங்க எதிரிங்களே ஒத்துப்பாங்க. ஓகே, அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கப்படவில்லை. அரசியலில் வருந்த நீங்க கேட்கலாம், பதவி தான் முக்கியமான. அரசியலில் ரெக்கக்னிஷன் தேவை. ஓகே, அங்கீகாரம் கண்டிப்பாக தேவை. ஏன் எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஏன் அமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க? நான் வெறும் எம்எல்ஏ மட்டும் இருந்துட்டு போகிறேன்னா இல்லை. அந்த அரசியல் என்பது பதவியோட சம்பந்தப்பட்டது. பதவியில் இருந்தால் தான் மதிப்பு, பதவியில் இருந்தால் அது இல்லைன்னா 2ஆம் கட்டம் தான். இந்த 7 மாதமாக அண்ணாமலை எந்த ஒரு லோக்கல் பிரச்சனைகளையும் தலையிடுறதில்லை. கமலாலயம் பக்கம் அவ்வளோ வரதில்லை. இதோ அவர் வந்தாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, வரதில்லை. அவர் தனியாக அவர் பாட்டு தனியாக ஒருத்தனை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இப்போ இருக்கிற தலைவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முட்டல் மோதல் வரிக்கிட்ட சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நயினார் அண்ணாமலை மேலே பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலையோட பேசுனா நயினார் கோச்சி பாரோன்னு பயந்துன்னு பேசுறதையே நிறுத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே, நயினார் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் கட்சியை வளர்க்கணும்னு பார்க்குறாரு, அவரோட ஓன் வேலை போகிறார். நயினாரை குறை சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன பாதையோ அந்த பாதையில் அவர் போகிறார். அண்ணாமலை பாதையில் போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு தனி பாதை. ஆனால் அண்ணாமலைகிட்ட பேசினா கோச்சி போகிறோம் சொல்லி 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் இவரை அவாய்ட் பண்ணுறது அண்ணாமலை மனசை பெருசாக புண்படுத்திடுது. ஓகே, நம்ம வளர்த்து விட்டவங்க, நம்ம தூக்கி விட்டவங்க, நம்ம கூட இருந்தபோது நம்ம பின்னாடி வந்தவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே. அண்ணாமலைக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கு, அது இல்லாமல் இல்லை. அந்த மன வருத்தம் அண்ணாமலை இருக்கு என்பதே அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள். நான் இப்போ அந்த வார்த்தை ரசிகர்கள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது பிகம் ஐகான் ஆஃப் பிஜேபி. ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஈக்குவலண்ட்டாக பிஜேபியில் இருக்காருன்னா அண்ணாமலை தான். போகிற இடம்லாம் கும்பல் அப்படியே பிச்சுட்டு போகும். அந்த தொண்டர்கள் வருத்தப்பட்டு தலைவா ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாலாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா நல்லது, தனி கட்சி வரணும். ஏன்னா நீங்கள் போட்ட உழைப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாது. திமுக எதிர்ப்பு என்பது பாஜகவின் வரலாற்றிலேயே அண்ணாமலை பண்ண மாதிரி யாருமே எதிர்க்கல. அது மழுங்கி போகக்கூடாதுன்னு தொண்டர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டுருக்காங்க. அவங்களாம் நாளைக்கு நயினார் போய் யாராவது வந்தால் கூட பால் பிடிச்சின்னு போடுவாங்க. அவங்களுக்கு பதவி தான் முக்கியமே தவிர லாயல்ட்டி முக்கியம் கிடையாது. அது விச் இஸ் அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கிறது. எல்லா கட்சியும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு நயினார் போய் வந்தாலும் திருப்பி இதே குரூப் தான் இருக்க போகுது. ஆனால் அவங்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிகிறது. அண்ணாமலையோட ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சிக்காரர்கள், கடைமட்ட தொண்டர்கள் எல்லாரும் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி மீட்டிங் வரதில்லை, கூட்டம் வரதில்லை, போகிறதில்லை. என்ன காரணம்? அது இல்லாமல் சில அப்ரோச்சில் தப்பு இருக்கலாம். இந்த கமிட்டி போட்டது தப்பு, குழு போட்டது தப்பு, காசு வாங்கிட்டு போட்டாங்க அப்படின்னு அது ஒரு கெட்ட பேர்லாம் பழைய டீமே போட்டாங்க. செயலாளர், பொதுச் செயலாளர் பழைய டீம் போட்டு ஒரு காரணம் கூறப்பட்டது தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படும்னு. தேர்தலுக்கு பிறகு மாற்றத்துக்கு எதுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இது கண் துடைப்பு வேலையா இல்லை உண்மையாகவே டெல்லி அந்த மாதிரி சொல்லிச்சா? இவங்க சொல்கிறாங்களா, நாங்கள் என்னங்க பண்ணோம், எங்களை போய் திட்டுறீங்களே, டெல்லி இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டை போட்டு அனுப்பி இவங்களை போடுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு எந்த போஸ்ட்டுமே இல்லை. புதிதாக போடப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி துணைத் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் பிரிவுகளுடைய தலைவர், பிரிவுகளில் கூட கம்ப்ளீட்டாக கேசவி நாயகை தான் ஓங்கியிருக்கு. கேசவி நாயகன் யாரை கை காட்டுறாரோ அவர். அண்ணாமலை இருந்த வரைக்கும் கேசவி நாயகன் கொஞ்சம் அடக்கி வாசிச்சார். ஓகே, இப்போ நயினாருக்கு அந்த அளவுக்கு அவர் அடக்கி வாசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நயினார் இஸ் சாஃப்ட் மேன். அண்ணாமலைகிட்ட போய் நீங்கள் இந்த பருப்பு வேகாது. சரி, இப்போ கேசவி நாயகம் அதான் சொன்னாங்க, குஷ்பு எவ்வளோ பாப்புலர் ஆக்ட்ரஸ், தமிழகம் அறிந்த முகம், இந்தியா அறிந்த முகம், நல்ல ஒரு புரட்சி பெண்மணி. அவங்கள தலைவியாக போடாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில் ஒரு லேடியை தலைவியாக போட்டு அவளுக்கு கீழே குஷ்புவை ஒர்க் பண்ணணும்னு வச்சா
எந்த விதத்துல நியாயம்னு எல்லாரும் கேட்கறாங்க. அவங்க நேஷனல் விமென்ஸ் கமிஷன் அங்க இருந்தே வெளில வந்தவங்க, அவங்க இந்த வெளில வந்தாங்க. இப்போ இது அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவி விட்டு வந்த விஜயதாரணி விஜயதாரணிக்கு ஒரு பொறுப்பு கூட ஏதோ நான் என்ன சொல்றேன், அவங்க காங்கிரஸ்ல இருந்தாவது எம்எல்ஏவாவது இருந்திருப்பாங்க, எம்எல்ஏ வந்திருப்பாங்க. சரத்குமார் ஒரு கட்சியை கலைச்சிட்டு 12 மணி நைட்டு மிட் நைட் கட்சியை கலைச்சார். நான் தமிழ்நாட்டில் ராஜ்யசபா கிடையாது, ரைட் ஒத்துக்கிறேன். மற்ற மாநிலங்களில் ராஜ்யசபா சீட் இருந்ததுன்னா இதுல குஷ்புவையோ சரத்குமாரையோ இவங்களையும் யாரையோ போட்டிருக்க, விஜயதாரணியை போட்டிருக்க முடியல. ஏன் போடல? எல் கணேசனை போட்டோமா இல்லையா? மற்ற மாநிலத்திலிருந்து எல் முருகனை போட்டோமா இல்லையா? உதாரணம் நிறைய இருக்கு. அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியா போட்டிருந்தா கூட அவர் போய் அங்க நல்ல சிறமையா பண்ணிருப்பார். தமிழ்நாட்டு அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியா போனா மோடிக்கு பக்கபலமா இருப்பார், புலிப்பாய்ச்சல் பாய்ச்சிருப்பார். அதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு, 2ஆம் கட்ட தலைவர்லாம் டெல்லியே அண்ணாமலை ஓரம் கட்டுறது போல இருக்கு. நம்ம என்னத்துக்கு போய் நம்ம அவர் கூட ஈசிக்கணும், வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கியா இருப்போம் அப்படின்னு இருக்கிறது அண்ணாமலைக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஓகே சார், குறிப்பாகவும் இந்த கட்சியை பத்தி கேட்டீங்க நீங்க. அண்ணாமலை சொன்னாரா இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அவர் கட்சி தொடங்குற முடிவுலையும் இல்லை, தொடங்கக்கூடாதுங்கிற எண்ணத்துலையும் இல்லை, ஒரு ஆசோலேஷன்ல இருக்காரு. ஜனவரி வரைக்கும் அவருக்கு ஜாதகம் டைம்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் பிச்சுன்னு போகுது அவர் ஜாதகம். என்னோட நண்பர் சொன்னார், அவர் பிஜேபி ஜோசியர் நினைக்காதீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஜோசியர். என்னோட நண்பர் எல்லாரும் அரசியல் ஜாதகம் பார்ப்பார். 1.5 வருஷம் அண்ணாமலை கையில பிடிக்க முடியாது. ஜனவரிக்கு அப்புறம் பிச்சுன்னு போகுது. அவர் வேண்டான்னா கூட அவர் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் அண்ணாமலைக்கு போகாம இருக்காது, ஏன்னா அவரும் ஜோசியரை பார்த்துருப்பாரு, தெரியாது, நமக்கு தெரியாது. ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. புதிய கட்சியா? புதிய கட்சி, புதிய இது. அதுக்கு அந்த கட்சி அப்படியே தோக்கப்பட்டாலும் அது மோடி பிஜேபிக்கு ஆதரவா இருக்கும். அது என்ன சார்? அதுதான் வேடிக்கை. எனக்கு புரியல சார். அதாவது பிஜேபியில இருந்து வெளியே போய் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆதரவா இருக்கிறது ஓகே, அதுக்கு அரிசி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், பாஜக விட்டே வெளியே வந்திருக்கிறது தேவையில்லையே. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த சரத் பவார் காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா? வச்சாரு. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டணி வைக்கல. இவங்கெல்லாம் காங்கிரஸ் எதிர்த்து வந்தவர்கள். சரத் பவார் காங்கிரஸ் எதிர்த்து வந்தார். இப்ப அஜித் பவார் பிஜேபியில ஃபுல் டைம், அவர் தான் துணை முதலமைச்சர் மகாராஷ்டிராக்கு, அவர் சொந்த மருமகன். அப்படி இருக்கும்பொழுது இது தமிழக அரசியலையோ இந்திய அரசியலையோ இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கும். இல்ல சார், குறிப்பாக லோக்கல்ல ஒரு இஷ்யூ இருக்கு, அதன் காரணமாக கட்சியை விட்டு வெளியே வரதுங்கிறது ஒரு நல்ல முடிவு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் கட்சியை விட்டு வரப்போறாரு நான் சொல்ல. இல்ல, இப்படி ஒரு முடிவு எடுத்தால் ரெண்டு முடிவு ஜனவரியில இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெல்லி கொடுக்கிற காரணம் உப்புக்கு சப்பில்லாத ஒரு காரணம் கொடுக்குது. தேசிய தலைவர் போடல, உங்களை எப்படி போடுறது, அது அந்த தலைவர் போட்டு. இப்ப சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியா போட்டீங்க, அந்த மகாராஷ்டிராவில் எச் ராஜா கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு 2 மாசம் ஆச்சு. நான் அண்ணாமலை மட்டும் குறை சொல்ல, கவர்னர் பதவி ராஜாக்கு டியூன்னு ரொம்ப நாளா சொல்றாரு. மோடியே கேட்டாராம், ராஜாஜிக்கு ஏன் ஒன்றும் பண்ணலன்னு கேட்டாராம். இல்ல கூடிய சீக்கிரம் பண்ண போறோம்னா. மோடிக்கு 24 hours தமிழ்நாடை பத்தி நினைக்கிற அளவுக்கு அவருக்கு பொறுமையும் கிடையாது, அவர் டைமும் கிடையாது. அப்பப்ப நினைக்கும் போது கூப்பிட்டு கேட்பார். இவங்க பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணல. இப்ப ராஜா அதுக்குன்னு போர்க்கோளம் ஏற்படுறாரு இல்ல, அவரும் மனசு வருத்தத்தில் இருக்காரு. ஏன்னா எல்லாரும் செட்டில் ஆயாச்சு, எல்லாரும் கவர்னர் கொடுத்தாச்சு, மந்திரி ஆயிடுச்சு, எல்லாம் ஆகி இவருக்கு மட்டும் எம்எல்ஏ தவிர அதுக்கு மேல எதுவுமே மேல போல. தேசிய பாஜகவோட செயலாளராக இருந்தார், பொதுச் செயலாளரோட செயலாளராக இருந்தார், எப்படி தமிழிசை இருந்தா அந்த மாதிரி அவருக்கு டியூ. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மத்திய பாஜக தமிழக பாஜக வஞ்சிக்கிறதா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா, தேர்தல் நெருங்க போறது, கண்ணை மூடி கண்ணை திறந்த பார்க்கறதுக்கு ஜனவரி வந்துட போகுது. 3 மாசம்தான். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பாத யாத்திரை போறார், ஒரு ஊர்வலம் போறார். டெல்லியில இருந்து வர வேண்டியது அவங்க கடமை. நீங்க நயினாருக்கோசரம் வரல, கட்சிக்காக வரணும். நயினார் ஒரு காரியத்தை பண்ணாருன்னா மேலிடத்துல இருந்து வந்தாலும் அவருக்கு உற்சாகம் வரும். அப்பா அமித்ஷா வந்துட்டாருப்பா, நிர்மலா சீதாராமன் வந்தாருப்பா, எல் முருகன் தான் இங்கே இருக்காரு. எல் கணேசன் மறைவிக்கு யாரும் வரலையே சார். எல் கணேசன் மறைவிக்கு யாராவது மகா தவறு. அப்புறம் போய் எல்லாம் பார்த்தாங்க, அது ஒரு 6 கஞ்சி பழங்கஞ்சி. நான் என்ன கேட்கிறேன், மத்திய பாஜக அண்ணாமலையை தனி கட்சி துவக்க தூண்டுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி இவங்களே சொல்றாங்களா?
நீ தனி கட்சி ஆரம்பிப்பா, நீ தனி கட்சி ஆரம்பிச்சு போட்டி போடு, உனக்கு இங்கே வேலை இல்லை, இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ கூட்டணி கணக்குகள் என்ன ஆகும்? கரெக்ட். ஏன்னா மெகா கூட்டணின்னு சொல்றாங்க. ஆமா, மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு சிக்னலும் கிடைக்கல. அண்ணாமலை திமுக பக்கம் போக மாட்டார், ஆமா, காங்கிரஸ் பக்கம் போக மாட்டார், பிசிக பக்கம் போக மாட்டார். அவர் போறதா இருந்தா போகக்கூடிய ஒரே இடம் விஜயா தான் இருக்கும். ஏன்னா விஜய், மோடி, பிஜேபி, பாசிசம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணார். அண்ணாமலைட்ட அந்த பாசிசம், பிஜேபி, மோடி அதெல்லாம் வேகாது. ஏன்னா அவர் தனியா வந்துட்டார். இல்ல சார், அண்ணாமலை வந்து விஜயை ஏத்துப்பாரா? நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறாரு விஜய். அவர் வந்து அண்ணாமலை வந்து முதல்வரா வரணும்னு எங்கான சொல்லியிருக்காரு ஏதாவது? இல்ல சார், எங்கேயும் சொல்லல சார். சொல்லவே இல்லை சார். அண்ணாமலையுடைய ஸ்டேச்சர் வேற சார், விஜயோடைய ஸ்டேச்சர் வேற இல்ல. அண்ணாமலைக்கு இப்போ இந்த பீரியட்ல அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்க போறது. இவர் கொடுத்தாலும் வாங்க வேணாம்னு சொல்ல போறாரு. பிஜேபியில கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல போறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சுயமரியாதை, அதிமுக தேவையில்லை நாளைக்கு ஜெயிச்சார்ப்பா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நோக்கத்துல வேண்டாங்கன்னு சொல்லிட்டார். கேம்பெயின் மட்டும் போறேன். இப்போ நான் ஏன் 2 மாதம் சொல்றேன்னா, இந்த கேம்பெயின் கமிட்டி தலைவராக அண்ணாமலையை போட்டாலாவது அவருக்கு ஒரு திருப்தி வரும். அதுவும் பாஜக பண்றதா இல்ல. அப்ப கேம்பெயின் கமிட்டி கூட பண்ணாம, கேம்பெயின் கமிட்டி விடுங்க சார், இன்னும் கூட்டணியே பெருசா ஃபார்ம் பண்ணலையே சார். கூட்டணி ஃபார்ம் பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், இந்த கூட்டணி அண்ணாமலை தலைமையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் இன்னும் வலுவா இருந்திருக்கும்ல. இப்ப அண்ணாமலை சொல்றார், எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர், அதிமுக தான் பிரதான கட்சி. எல்லாம் அது என்ன காரணம்னு தெரியாது. மேபி அவர் என்ன நினைக்கிறார், டெல்லி முடிவு பண்ணியாச்சு, நம்ம ஃபாலோ பண்ணோம், we are all disciples of Delhi. அந்த முடிவு அப்போ அவர் எடுத்திருந்தார்னா தலைவராக இருந்திருப்பார், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கட்சியும் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கும், அதிமுகவையும் நீங்க ஒற்றுமையா போயிருக்கலாம். அந்த இடத்துல தான் இடிக்குது. ஏன் அப்ப சொல்லாம இப்ப சொல்றாரு அண்ணாமலை அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு பதில் இல்லை. நானும் நிறைய அரசியல் தலைவர்களை கேட்டு பார்த்துட்டேன், என்னங்க காரணம்னு. அவங்க சொல்றது என்னன்னா, டெல்லி எடுத்த முடிவு ஃபாலோ பண்ணாருங்க. அப்பயே ஃபாலோ பண்ணிருக்கலாமே. அப்போ டெல்லி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா 400 ஜெயிச்சிருவோம், தமிழ்நாடு நமக்கு தேவையில்லைங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. கரெக்ட். டெல்லி பண்ற தவறுகள் அடி யாரு வாங்குறதுன்னா தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் தான் அடி விழுது. ஓகே. ஏன்னா டெல்லி வந்து டெல்லிக்கு தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகே. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு வாழ்வா சாவா. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நயினாரோ அண்ணாமலையோ யாரோ ராஜாவோ யாரோ வாழ்வா சாவா பிரச்சனை. நாளைக்கு திமுகவை எதிர்கொள்ளணும், அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்னும் ஜெல் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஜெல்லாற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நயினாரில் வந்து எடப்பாடி வரலையே, வந்திருக்கணுமே. இது கேள்விகள் எழலாம். ஏன்னா எடப்பாடிக்கு என்னன்னா, நான் போய் கூட்டம் கூடி அந்த கூட்டம் நயினாருக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கு. ஓகே, நமக்கு தெரியல. ஸோ இந்த ஜெல் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஜெல்லாகத்தினால இப்ப எல்லாமே ஒரு குழப்படியில் இருக்கு. தமிழக பாஜக குழப்பத்தில் இருக்கு, கூட்டணியும் குழப்பத்தில் இருக்கு, விஜயும் குழப்பத்தில் இருக்காரு. எல்லாமே இந்த குழப்பம் தீர்வதற்கு ஒரு 2 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லை, அதுக்குள்ள தீர்த்தாகணும். அந்த 2 மாசத்துக்குள்ள அண்ணாமலையை எப்படி டெல்லி பயன்படுத்தும், அதுக்கு நாளைக்கு காத்தால தூக்கி அவர் வந்து மந்திரியா போடணும்னு சொல்ல, அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் தனி கட்சி துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொடங்குவார்னு சொல்ல மாட்டார், வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிட்டார் அவரு. அதெல்லாம் கிளவரா பண்ணிட்டார். கிரவுண்ட் ஒர்க் இனிமே பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஓகே. கட்சி பேரை அமைக்க அனௌன்ஸ் சொல்ல வேண்டியது, கொடி போட வேண்டியது, கொள்கையை சொல்ல வேண்டியது, மேட்டர் முடிஞ்சு போச்சு. விஜய் ஆரம்பிக்கல ஒரு மாசத்துல. ஸோ அண்ணாமலை ஆரம்பிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள், கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ரெடி. ஓகே. ஆரம்பிக்க மாட்டாரா ஆரம்பிப்பாராங்கிற வாயிலே இருந்து வர வார்த்தையை வச்சு அவங்க தொண்டர்கள் முடிவு பண்ணாங்க. அடுத்த ஸ்டேஜ் அவர் அந்த முடிவு அவரை எடுக்க முடியும், நம்ம எடுக்க முடியாது. ஆனா பாஜக டெல்லிக்கு இதெல்லாம் தெரியுமானா, இன்டெலிஜென்ஸ் வழியா எல்லாம் போயிருக்கு. தெரியும், இருந்தாலும் அமைதியா இருக்காங்க. டெல்லி கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னங்க தனி கட்சி தனி கொடி என்னமோ தனி சின்னம் எல்லாம் போடுறீங்கன்னு கேட்டு சொன்னாதான், இது இல்லைங்க நான் கண்டிச்சுட்டு இல்ல டெல்லி டோஸ் கொடுத்துருக்கோ, இதுக்கு டோஸ் இல்ல கூப்பிட்டு கேட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. என்ன வாட்ஸ் கோயிங் ஆன்ற மாதிரி அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிட்டு அண்ணாமலை சொன்னாலே, ஆர்வ மிகுதியில் என்னோட ரசிகர்கள்லாம் என்னோட தொண்டர்கள்லாம் பண்ணிட்டாங்க, நான் கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன். அதில் இனிமேல் இது மாதிரி எதுவும் நடக்காது,
நான் வந்து நயினார் கூட தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த எண்ணம் கிடையாது. என்னோட ஆதரவாளர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது, நான் தூண்ட சொல்லன்னு ஓகே, டெல்லிகிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பிஜேபியில சொல்றாங்க நெருப்பு இல்லாம புகையுமாங்க, இவர் சொல்லாம கேட்பாங்களா, இவர் தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு வாட்டரை, டெல்லி என்ன நினைக்குதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு மாதிரி. டெல்லி என்ன நினைக்கிறது, மற்ற தலைவர் என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி. ஆனா அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற தகவல் வந்த உடனே சோசியல் மீடியாலாம் அப்படியே பொங்கி எழுந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க, அத்தனை பேரும் வரவேற்றாங்க. ஸோ அந்த வரவேற்பை தான் அண்ணாமலை கவனிக்கிறார். ஓகே, நமக்கு வரவேற்பு இருக்கா இல்லையா, ஏன் கட்சி தோக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அவருடைய ஆதரவாளர் அனைவரும் தலைவா நீ தோவுக்கு நான் வரேன், நான் கட்சியில் ஜாயின் பண்ணுறேன் 99% அப்படி சொன்னதுனால அண்ணாமலை உற்சாகம் அடைஞ்சிட்டார். ஓகே, ஸோ நம்ம ஆதரவாளர்கள் எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிகமாக, தமிழ்நாட்டு ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்தால் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அதிகம் பாஜகவில் இருக்காங்க. ஓகே, ஏன்னா பாதி பேர் மனக்குழப்பத்திலையும் பதவி கிடைக்காதவங்களும் எல்லாரும் அண்ணாமலை ஆதரிச்சு அண்ணாமலை இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற குரல் தான் கேட்கறது நான் கேள்விப்படுறேன். ஓகே சார், அப்படின்னா டெல்லி எடுக்கக்கூடிய முடிவின்படி, அதாவது டெல்லி ஏதாவது உரிய அங்கீகாரம் கொடுத்தா பாஜகவில் பயணிப்பாரு, அப்படி இல்லை என்றால் ஜனவரிக்கு பிறகு புதிய கட்சி ஆரம்பிப்பாரு சொல்ல வரீங்க. ஜனவரிக்கு பிறகு புதிய கட்சி. உள்ளூர் மாற்றங்கள் என்ன வரும்னா, ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருக்காரு அண்ணாமலை, ரஜினியை கட்சி தலைவராக போட்டு ஒரு பொது செயலாளராக வந்து ரஜினி தலைமையில் இந்த கட்சி செயல்படும். ஏன்னா அண்ணாமலை அரசியல் கொண்டு வந்தது யாரு, ரஜினி. என்னோட முதலமைச்சர்னு சொன்னது யாரு, அண்ணாமலையா, ரஜினி. ஆமா, நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. நான் தான் முதலமைச்சரா போட போறேன். கட்சி ஆரம்பிக்கிற மூட்ல இருந்தார், அண்ணாமலை அவர்கள் தான் ரஜினியுடைய முதல் வேட்பாளராக இருப்பார்னு அந்த காலத்துல சோசியல் மீடியா பத்திரிகையெல்லாம் எழுதுனாங்க. இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காட்டி கூட, கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு இனிமே அவரால் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ண முடியாது. கௌரவ தலைவராகவும் எப்படி பாமக மணி கௌரவ தலைவராக இருக்காரு, இவருக்கு அந்த மாதிரி கௌரவ தலைவராக ரஜினிகாந்த் போட்டு அண்ணாமலை செயலாளராக போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னா அதற்கு பிரகாசமான எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு அடிச்சு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா சார் ரஜினி வருவாரா சார்? ரஜினி அண்ணாமலைக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இல்ல சரி, ஆனா அதே நேரத்தில் ரஜினி சொல்றாரா அண்ணாமலை மோடிக்கு அமித்ஷாக்கு எதிராக போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து. அது திருப்பி நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன் வரும். இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னா டைரக்டா பிஜேபியோட மோதாது, டிஎம்கேவோட தான் போதும். அந்த பலம் எதுக்கு வரும்னா பிஜேபிக்கு தான் பலம் வரும். ஓகே, டைரக்டா இன்டைரக்ட் பெனிஃபிஷரி யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. அதுக்கு ஒரு பிஜேபியில இருந்துகிட்டு இருக்கு. பிஜேபியில யூஸ் பண்ணலையா அவரை? எங்க யூஸ் பண்றீங்க? தண்டத்தை உட்கார வச்சுக்கீங்களா? ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தீங்களா? 8 மாசமா போஸ்ட் கொடுக்கறதுக்கு, இன்னும் ஒரு போஸ்ட் தேடுறதுக்கு உங்க கட்சி தலைவரை தேடுறதுக்கு 2 வருஷம் ஆகினீங்க. அது வேற விஷயம். டெல்லி லெவல் இன்னமும் போடல. இன்னும் 1 வருஷம் போட போறது இல்லை. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அது வந்து டிஃபேக்டோ பிரசிடண்டா அமித்ஷா தான் எல்லாம் பாத்துக்கிறார். இப்ப பாஜகவோட தலைவர் அமித்ஷா தான், நட்டா கிடையாது. பழைய தலைவர் அமித்ஷா இருந்தார், நட்டா போட்டாரு. நட்டா ஏதோ இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப அமித்ஷா தான் பாஜகவின் முகம், தலைவர் எல்லாம். மோடிக்கு இதெல்லாம் டைமே கிடையாது பாத்துக்கிறதுக்கு. அமித்ஷா திருப்பி தலைவர் எல்லாம் பண்ணிட்டு வர. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிடும், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிடும். எப்பதான் பாஜகவுக்கு தலைவர் போடுவாங்க? எப்ப தலைவர் போடுறாங்கன்னு தெரியல. அதனால மத்தவங்க போஸ்ட் எல்லாம் காலியா கிடக்கு. ஓகே, முக்கியமான தலைவர் எல்லாம் டெல்லியில சோர்ந்து போய், நம்ம தமிழ்நாட்டை மட்டும் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறோம். என்னோட டெல்லி நண்பர்கள்லாம் சொல்றாங்க டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர்கள் நொந்து போயிருக்காங்கன்றான். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் கூட வரல, எம்பி போஸ்ட் வரல, அது வரல, இது வரல. நம்மள மாதிரியே அந்த கழக குரல்கள் இந்தியா முழுக்க எழுத ஆரம்பித்தது என்றால் அது பாஜகவுக்கு நல்லதில்லை. ஓகே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே சார். சார், குறிப்பாக விஜய் வேற குழப்பத்துல இருக்காருங்கிறீங்க. விஜய் என்ன குழப்பத்துல இருக்காரு? விஜய் வந்து ஒரு கட்டாயத்தில் இருக்கார். பாஜகவோட போலாமா காங்கிரஸோட போலாமான்னு. காங்கிரஸோட போறோம்னா காங்கிரஸ் வந்து திமுக கட்டி விட்டு வெளில வந்தாதான் முடியும். அது சொல்லிட்டாராம். திமுகல காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் கிட்டே வராதிங்கன்ட்டாங்களாம். ஏன்னா அவருக்கு லாயர் கோபால் சுப்ரமணியம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததே பி சிதம்பரம் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. பி சிதம்பரமும் கார்த்தியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க விஜயோட. அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கேட்கிறாராம். எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய் அட்வைஸ் கேட்கும் ஒரு சில தலைவர்களில் பி சிதம்பரமும் ஒருவர்னு கேள்விப்படுறோம். எப்படி
அரசியல் நகர்கள் மூவுகள் எல்லாம் பண்ணுறேன். ஏன்னா பி சிதம்பரம் 60 வருஷம் பாலிடிக்ஸ் இருக்கார். இந்திரா காந்தி பீரியட்லேருந்தே அவர் பாலிடிக்ஸ், அவர் கற்று தேர்ந்தவர். அவர் பார்க்காத 5 பிரைம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டார். ஸோ அவரு கொஞ்சம் அவரு பிஜேபியில் போய் சேருன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கண்டிப்பாக காங்கிரஸாக போகணும்பார். அப்போ பி சிதம்பரம் சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸோ மத்திய காங்கிரஸோ திமுக விட்டு வெளியில வருமாங்கிறது முதல்ல பார்க்கணும் சார். திமுக 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அது எம்பி போஸ்ட் சார். விஜய் கிட்ட போனா அது எம்பி போஸ்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஆறுது. இப்போ காங்கிரஸ்ல என்ன ஒரு கவலைன்னா, திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா திமுக தோற்கடிக்கப்பட்டால் எங்க கட்சி வேட்பாளரும் தோற்கடிக்கப்படுவார்களே. திமுக தோச்சுன்னா காங்கிரஸ் தோத்து போகும். ஏன்னா தமிழ்நாடு வரிசை பிரகாரம் 5 வருஷம் திமுக 5 வருஷம் அதிமுக அப்படிதான் மாற்றி மாற்றி வருது. எக்ஸப்ட் ரெண்டு தலைவர் பெருந்தலைவர்ல யாரும் இல்லை இப்போ. ஸோ மாற்றி மாற்றி வருதுனால பொதுவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அதிமுக ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிறது. அப்போ திமுகவோட கூட போட்டி போட்டு தோத்து போயிட்டா என்ன பண்றது? அது விஜயோட சேர்ந்து போட்டி போட்டா ஒரு 40-30 சீட் வரலாம். ஸ்டேட் ஆஸ்பிரேஷனுக்கு நேஷனல் ஆஸ்பிரேஷன் விடுவாங்களா? 40 எம்பி வச்சிருக்காங்க சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் 40 எம்பி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 எம்பி கணக்கு இந்திய காங்கிரஸுக்கு மொத்தமாக கூட்டணி எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கும்போது 100க்கும் மேலதான் இருக்காங்க. அந்த பலத்தை விடுவாங்களா? பார்லிமெண்ட்ல ஒரு பலம் இருக்கணும்ல. திமுக வெளில வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு ஒரு கை போன மாதிரி இல்ல சார் அது. இல்ல இப்ப காங்கிரஸுக்கு விஜய்னால ஒரு மற்ற 3-4 மாநிலங்கள்ல செல்வாக்கு ஓட்டு வரும்னா எப்படி விடுவாங்க? அதை விஜய்னால தமிழ்நாட்டுக்கு மட்டும் லாபம் இல்லை. கேரளாவில் இது பெரிய ஸ்டார், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி அங்கெல்லாம் விஜய்க்கு ஒரு கணிசமான அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இல்ல தமிழ்நாடு அளவுக்கு அவங்க நம்மளால சொல்ல முடியாது. கேரளால இருக்காங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுதா, அடுத்த வாட்டி காங்கிரஸ் தான் கேரளாவில் வர போறது. ஏன்னா 10 வருஷம் சிபிஎம் இருந்தாச்சு. கேரளாலையும் மாத்தி மாத்தி தான் வரும். எப்படி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஒரு எக்ஸப்ஷனோ அந்த மாதிரி பினராயி ஒரு எக்ஸப்ஷன். பினராயி சொல்லிட்டாராம், ஐ எம் லேயிங் டவுன் தி ஆபீஸ்ன்றாராம். அவரே ரெடி. வயசாயிடுச்சு, அவர் போற மூட்ல இருக்காரு. பை பைன்னு சொல்லிட்டாரு. அவரு தேர்தல் தோத்து போனது. காங்கிரஸ் வரப்போகுது. அடுத்து காங்கிரஸ் தான் வருது. காங்கிரஸ் வருவதற்கு விஜய் உதவினால் காங்கிரஸ் இன்னும் பலமா கேரளாவில் இருக்கும். ஆந்திரா தெலுங்கானாலையும் நல்ல ஒரு பலத்தோட இருக்கும். கர்நாடகால பலமா தானே இருக்கு. கர்நாடகா பலமா இருக்கு. இப்ப கர்நாடகா இப்ப தேர்தல் இப்போதைக்கு இல்ல. இருந்தாலும் இப்ப இமீடியட்டா தேர்தல் வந்து கேரளா. தமிழ்நாடு கேரளாக்கு அட்வான்டேஜ். ஒரு சவுத் இந்தியால ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் விஜயா உருவாருனார்னா அவரை பயன்படுத்திக்கிறதுல என்ன தவறு என்ற ஒரு கேள்வியும் மத்திய காங்கிரஸ்ல எழ தொடங்கி. அதுக்கு பி சிதம்பரம் போன்றவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், மணிசங்கரையர் போன்றவர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஜோதிமணி இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏன் டிஎம் கூட்டு வெளியில் இந்த வாட்டி வரக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காங்க. ஓகே சார். ஆனாலும் பாஜகவும் விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு போல இருக்கே சார். பவன் கல்யாண் பேசியதாக ஒரு பிரபல நாளிதழ் செய்தி எல்லாம் வந்திருக்கு. பவன் கல்யாண் கூப்பிட்டு சொன்னாரா, விஜய் காரு உங்களுக்கு பெஸ்ட் திங் என்டிஏ தான். நீங்க நினைக்கிற மாதிரி என்டிஏ தீண்டத்தகாத கட்சியெல்லாம் கிடையாது. டிஎம்கேவே அது கூட இருந்திருக்கு. ஸோ நீங்க உங்களோட கொள்கையை வச்சுக்கோங்க, ஒரு காமன் மினிமம் அஜெண்டா வேணா போடுங்க, நான் உங்களுக்கு டிராப் பண்ணி தரேன். என்னென்ன உங்களோட கோரிக்கைகளோ கொள்கைகளோ என்னென்ன பாஜக பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. இப்போ நீங்க சொல்றீங்க இந்தி வேணான்னு. இந்தி தமிழ்நாட்டில் திணிக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. இந்தி ஒழிக்கன்னு சொல்றாங்களே தவிர இந்திய ஒன்றும் அகில இந்திய லெவலில் ஏதாவது நடந்ததுன்னா அது ரிப்பர்கேஷன் வரும். தேசிய கல்விக் கொள்கை அந்த மாதிரி அது வருமே தவிர தமிழ்நாட்டு மேல இந்தி திணிக்கணும்னு மத்திய அரசாங்கம் என்ன இதெல்லாம் எடுத்து சொன்னாராம். உங்களோட கன்சர்ன்லாம் சொல்லுங்க, அந்த கன்சர்ன் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். நானே உங்களை கூப்பிட்டு போறேன், பிஎம் உட்கார வச்சு பண்ணி தரேன்னு பவன் கல்யாண் தெலுங்கானா ஆந்திரா வந்திருந்த போது பவன் கல்யாணுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு சார். பிஎம் கொடுத்திருக்காரு. ஸோ பிஎம் சொல்லி எல்லாம் சால்வ் பண்ணி தரேன், உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி தரேன். அவர் ஃபேஸ் பண்ற இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டி தரேன், இன்க்ளூடிங் கரூர் பிரச்சனையா, எல்லாத்தையும் முடிவு கட்டி தரேன்ட்டாராம். விஜய்க்கு இப்போ வாழ்வாசா ஆபரேஷன். எந்த பக்கம் போறது? காங்கிரஸ் பக்கம் போறதா இருந்தா திமுக கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கான்னு தெரியல நமக்கு. நீங்க சொன்ன மாதிரி அகில இந்தியா அளவில் காங்கிரஸ் திமுகவோட 10 வருஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லையா. என்டிஏ பக்கம் வரணும். என்டிஏ பக்கம் வந்தா மைனாரிட்டி வாக்கெல்லாம் வெளியில போயிடும், உள்ள வராது. ஆனா உங்களுக்கு ஒரு அஷ்யூர்டா. ஆனா என்டிஏல வந்தாருன்னா விஜய் முதலமைச்சரா இந்த வாட்டி வர முடியாது. 10 வருஷம் கழிச்சு வேணா வரலாம்.
அதான் பவன் கல்யாண் சொன்னா, யூ ஆர் சிஎம் கேண்டிடேட் விஜய் காரு, யூ ஆர் சிஎம் கேண்டிடேட், நாட் நவ். நீங்க எப்படி சிஎம் ஆக போறீங்க? ஆமா, ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் இப்ப சிஎம் ஆயிட்டேனா? இல்ல, டெப்டி சிஎம் தான். வயசு இருக்கு, 2 பேருக்கு வயசு இருக்கு. யூ ஆர் யங், ஒன்லி 50. ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் சிஎம் ஆகலாம். அது வரைக்கும் நிறைய கத்துக்கங்க அப்படின்னு அவர் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு பவன் கல்யாண். ஸோ ஒரு பக்கம் பவன் கல்யாண் பிரெயின் வாஷ் பண்றாரு, ஒரு பக்கம் பி சிதம்பரம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. நடுவில் என்ன முடிவு எடுக்க போறாரு விஜய்ங்கிறது பொறுத்து இருந்தா பாருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அண்ணாமலையில ஆரம்பிச்சு விஜய் வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். அண்ணாமலை தமிழக பாஜகவில் அவருக்கு பெரிய மரியாதை இல்லை, எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காம இருக்காங்க. அந்த ஆசிலேஷன் அண்ணாமலை இருக்காரு. புதிய கட்சி ஆரம்பிக்கலாம், அப்படி ஆரம்பித்தாலும் தேசிய பாஜகவுக்கு எதிராக போகமாட்டார் உங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க. அதே போல விஜய் காங்கிரஸும் துண்டில் போடுறாங்க, பாஜகவும் துண்டில் போடுறாங்க. யார் துண்டில் சிக்க போறாருங்கிறது அதுவும் ஒரு $1 கேள்வி. தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.